Hey guys, welcome to my channel Beauty and Home Life. ஸோ இன்றைக்கான எபிசோடில் ஃபேக் நெயில் ஃபிக்ஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் ஸ்டார்டிங் உங்களுக்கு மேனிக்யூர் பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக மேனிக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சின்ன ஹேர்ஸ்லாம் கூட நீங்கள் ஃபேஸ் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் மேக் ஷுர் இந்த சின்ன சின்ன ஹேர்ஸ்லாம் தான் உங்களுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஒகேஷ்னலாக இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், நான் பண்ண போகிறது இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கெட் இட். இதில் எப்படின்னா 100 நம்பர்ஸ் நெயில்ஸ் இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் கம் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த கம் யூஸ் பண்ணதில்லை, அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல, அது தேவைப்படலை இப்போதைக்கு. நான் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சூட்டபிளான நெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். சில இது பெருசாக இருக்கும், குட்டியாக இருக்கலாம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும். லாங் நெயில்ஸ் வந்து எப்போவுமே வச்சுக்க முடியாது, நல்லா மெயின்டைன் பண்ணணும். இதுவே உங்களுக்கு எப்போவாது வேணும் அப்படிங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். நம்ம லாங் நெயில்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படும் போது அது க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கு இதுவே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு டெய்லி ப்ரேயர்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப மெயின்டைன் வேறு பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் பெட்டர். ஸோ உங்களுக்கு இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து பிளண்டாக நல்லா ஃபைல் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து டுவர்ட்ஸ் நெயில் ஃபோல்டு அங்கே வச்சுக்கணும். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு கட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுனால நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் மாதிரியே டிரான்ஸ்பரண்ட்டும் இருந்தது. நான் அதை பார்க்கல, அதுக்கு முன்னாடியே அதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதை பார்க்கும்போது ரேட் கூட கம்மியாக இருந்தது, 45 சம்திங் தான் இருந்தது. பட் அதோட குவாலிட்டி எப்படி இருந்தது எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது அவங்க ஸ்கொயர் ஷேப்பில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஓவல் பிடிக்குங்கிறதுனால நான் ஓவல் ஷேப்புக்கு மாற்றிக்க போகிறேன். ஸ்லைட்டை கட் பண்ணிவிட்டு ஃபைலர் வச்சு ஃபைல்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணும்போது கூட உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ரியலாக நெயில்ஸ் எப்படி கட் பண்ணுறோமோ நெயில் கட் பண்ணுற மாதிரி தான் இதுவும் இருக்கும். Now cutting and filing process has done. Next step என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அண்ட் இதுவுமே உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டிக்கரில் வந்து கம் இருக்கும், அதை நீங்கள் நெயில் பிளேட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரேப்பர் இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ஸ்லோவாக.
இதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேக் நெயில்ஸ் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் நீங்கள் செட் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே இது விழாது. உங்களுடைய ரியல் நெயில்ஸ் மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணாலோ இல்லை தண்ணி பட்டாலோ இது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இதோட ஸ்ட்ராங் கம் வந்து நல்லாவே ஸ்டிக் ஆகிருக்கும். இது சீக்கிரம் கீழே விழுந்துருமோ, வேலை செஞ்சால் கீழே விழுந்துருமோ நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணவே வேண்டாம். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருக்கலாம். ரியல் நெயில்ஸ் கூட பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் இது சான்ஸ்லெஸ். பர்சனலாக எனக்கு ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் நெயில் ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும், டிப்பில் மட்டும் ஒயிட் கலர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஒன்று வாங்கிக்கலாம். அது டிரான்ஸ்பரண்ட்ங்கிறனால உங்களுடைய நேச்சுரல் நெயில் ஷேட் வந்து ஃபேக் நெயில்ஸ் பிளேட்டில் வந்து அது விசிபிளாக தெரியும். அதுக்கப்புறம் டிப்பில் மட்டும் நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இது பார்க்க ஒயிட் கலர் பாலிஷ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, பட் இது எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த கலர் பாலிஷ் கூட நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட ப்ராடக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நிறைய ஷேடு இருந்தது. ஸோ மோஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச கலர்லாம் வந்து இந்த பேக்கேஜில் இருந்தது. ஸோ நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். நியூட் கலர்ஸ், பிரைட் கலர்ஸ்லாம் இருந்ததுனால நான் இதுவே வாங்கிட்டேன். இது சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வரும். ஆனால் இது ஒரு பேக்கேஜாக நீங்கள் வாங்கும்போது 300 சம்திங்கில் உங்களுக்கு வந்துடும். நான் இப்போ ஒரு பிரைட் கலர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ தட் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நல்லா உங்களுக்கு தேவையான நெயில் ஆர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெயில் ஆர்ட் டூல்ஸ் கூட மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஹேர் பின்ஸ், பெல் பின்ஸ்லாம் கூட வச்சு நீங்கள் ஆர்ட் பண்ணலாம். நிறையா கூட நெயில் ஆர்ட் ஹேக்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 1 ஃபிங்கர் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக விடணும்னா நீங்கள் ஒயிட் போடவே வேண்டாம். அதில் ஆல்ரெடி ஒயிட் இருக்குது. நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். இல்லை எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் சேம் கலர் போடணும் கூட போட்டுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், யுவர் சாய்ஸ். இது 12 ஷேட்ஸ் பேக்கேஜ். இதில் 6 கலர்ஸ் பேக்கேஜ் கூட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரேட் கம்மியாக இருக்கும். இது நீங்கள் சிங்கிள் பீஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தி. நீங்கள் சர்ச் பண்ணும்போது கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் பீஸ் கூட கம்மியாக கிடைக்கலாம், தெரியல. கொஞ்சம் ஷேட்ஸில் வந்து கிளிட்டர்ஸ் கூட ஆட் பண்ணியிருந்தாங்க. கிளிட்டர்ஸ் இந்த சென்ஸ் லைக் சமிக்கி மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் லைக் ஷிம்மரிங். அந்த கோல்டெல்லாம் கூட ரொம்ப கிளாஸியாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக போடுறது கூட நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டியாக போடணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்வர் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் யூ. கொஞ்சம் லாங் நெயில்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய ஃபிங்கர் வந்து கொஞ்சம் நீளமாக தெரியும். டன், அவ்வளோதான். ஆல் செட். இப்போ எல்லாமே முடிஞ்சது. எல்லா ப்ராசஸுமே இதுதான் ஃபைனல். நீங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி முடிச்சதும் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்க போகிறேன். இதை வந்து நான் 1 டே ஃபுல்லாக வச்சுருந்தேன். உங்களுக்கு எப்பப்போ தேவையோ நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கலாம். நான் இது வந்து 1 டே ஃபுல்லாக வச்சுருந்தேன். இதை ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால கொஞ்சம் பெயின் இருந்தது. நம்ம ஃபேக் நெயில் எடுக்க போய் ரியல் நெயில் வந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருந்தது. ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருந்தது. அதனால் ரொம்பவே பெயின் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க மாதிரி இருந்தது. அதை நான் ரீயூஸ் கூட பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணும்போது அந்த கம் இருக்க வரை நம்ம எவ்வளோ டைம்னாலும் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. தேர்ட் டைம் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது கீழே விழுந்துடும், அந்த மாதிரி இருந்துச்சு. கம் போனதுக்கப்புறம் அது ஸ்டிக் ஆகவே இல்லை. அந்த கம் போனதுக்கப்புறம் அந்த க்ளூ கொடுத்துருக்காங்களே அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணுமோ என்னவோ, அது எனக்கு தெரியல. நான் பண்ணி பார்க்கல. அப்படி இல்லையா நீங்கள் 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க, அந்த கம் வந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப அந்த ஸ்டிக்கர் கூட பீல் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் அடுத்த ஸ்டிக்கர் கூட எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த நெயில்ஸ் வந்து நான் 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணி பார்க்கும்போது அது ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகலை. இஃப் பாசிபிள் நீங்கள் நெயில்ஸோடு சேர்த்து அந்த கம்மை ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம ஃபேக் நெயில்ஸை கம்மோடு சேர்த்து ரிமூவ் பண்ணும்போது நம்ம ரியல் நெயில்ஸில் வந்து அதை வச்சிருந்த அடையாளம் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுது. இந்த பிங்க் கலர் வந்து நான் 3rd டைம் யூஸ் பண்ணுறேன். 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அந்த கம் வந்து போகலை.
உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ஃபிக்ஸ் ஆகுது. லைட்டாக ரிமூவ் பண்ணி பார்த்தாலே ரிமூவ் ஆயிடுது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் திரும்ப க்ளூவோ இல்லாட்டி அதே ஸ்டிக்கரோ கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அகெயின் நீங்கள் அந்த நெயில்ஸில் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டும் போது ஆல்ரெடி இருக்க ஸ்டிக்கரை வந்து நீங்கள் பீல் பண்ணிக்கோங்க. That's all about this video. Don't forget to like, share and subscribe. Hit the bell icon for notification. Thank you.